இந்த உயிர் மூச்சுன்னு ஆவிக்கு என்ன இல்லைன்னா இந்த நன்மை தீமை இந்த பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த உயிர் மூச்சினுடைய வேலை என்னன்னா சரீரத்துல என்ன பண்ணணும், ரத்தத்தை பாய்ச்சணும், அந்த ரத்தத்தை ஏங்க வைக்கணும். இதுதான் இந்த வேலை. ஆனா ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் கட்டளை கொடுத்து இயங்க வைக்கிறது அந்த பவர் சப்ளைங்கிற அந்த ஆற்றல், அந்த ஆத்துமா தான் இயங்க வைக்குது. அதனால தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையானவன் அல்ல. முடிஞ்சிச்சுங்களா? இப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சுவாசம் ஒண்ணுதான் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த சுவாசத்துக்கு நன்மை தீமை பகுத்து பார்க்கிற வேலைய தேவன் கொடுக்கல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாசம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவ நிவர்த்தியும் நியாய தீர்ப்பும், அப்புறம் அதுக்கு தண்டனையும் நித்திய ஜீவனும் மரணமும் எதுக்கு கொடுக்கிறாருன்னா இந்த உயிருக்கு கொடுக்கறது இல்ல, உயிர் மூச்சுக்கு, இந்த ஆத்துமாவுக்கு தான் கொடுக்கிறாரு. இந்த ஆத்துமாவுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு, இந்த நித்திய ஜீவன், இந்த தண்டனை மரணம் எல்லாமே இந்த ஆத்துமாவுக்கு தான் கொடுக்கிறாரு. அத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்படின்றாரு. முதல்ல நம்ம பிரசங்கி 3:19 என்ன பார்த்தோம்னா, ஜீவன்களுக்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சுவாசம் ஒண்ணுதான். மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் சுவாசம் ஒன்றுதான். அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அது காற்று வடிவம், சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்ல சுவாசத்துக்கு. அப்படி இந்த 12:7 என்ன சொல்றாருன்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்படின்னா, மனுஷர்கள் எல்லாமே மரிச்சு விட்ட பிற்பாடு அந்த ஆவி எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆவி யார் ஊதுனா? பிதாவாகிய தேவன் கடவுள் தான் மனுஷனுக்குள்ள அதை ஊதுனாரு. அவரிடத்துக்கு இது என்ன பண்ணுதுன்னா திரும்பி போகுது. அப்ப ஊதும் போது என்ன பண்ணிருப்பாரு, இவ்வளவு இது ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம கிட்டே திரும்பி வரணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை ஊதிருப்பாரு. அதே போல மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆவி பிரிஞ்ச உடனே அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப இந்த ஆவினா எல்லா மனுஷருடைய ஆவியும் எங்க போகும்? எல்லா மனுஷருடைய ஆவியும் தேவன் கிட்ட தான் போகும். அதாவது இதுல சன்மார்க்கனா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், தேவன் அறிந்தவனா இருக்கலாம், தேவன் அறியாதவனா இருக்கலாம், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் மனுஷன். அவனுடைய அந்த உயிர் மூச்சு என்பது எல்லாருடைய உயிர் மூச்சு எங்க போகும்னா தேவன் கிட்ட தான் போகும். அவர் தான் கொடுத்தார், அவர்கிட்ட தான் போகும்.